ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்யூட் ஃபேமிலி விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க. ரெட் வெல்வெட் கேக் ரெசிபி. இது வந்து எங்கள் அப்பா அம்மாவோட வெட்டிங் ஆனிவர்சரிக்கு பண்ணது தான். அது வந்து வெட்டிங் ஆனிவர்சரி சண்டேயாக இருந்தது. நான் வீடியோ வந்து நாங்கள் சாட்டர்டே எடுத்துட்டோம். பட் என்னால் இன்றைக்கி தாங்க அப்லோட் பண்ண முடிஞ்சுது. ஏன்னா ஸ்கூல் போகிறதுனால அப்லோட் பண்ண டைம் கிடைக்கல. அதனால தான் இன்றைக்கி நான் அப்லோட் பண்ணுறேன். சாரி ஃபார் திஸ். அண்ட் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வந்து நான் கேக்கு மட்டும் இல்லாமல் க்ரீம் வீட்டில் எப்படியே ஈஸியாக பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் டிப்ஸ் சொல்லியிருக்கேன். பிகினர்ஸ்க்குலாம் இது ரொம்ப ஈஸியாகவே செஞ்சலாம். அது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நமக்கு பேக்கரியில் வாங்குற கேக் மாதிரி இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ க்ரீம் பண்ணிடலாம். அதுக்கு வந்து 3 முட்டையோட வெள்ளை கருவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அது வந்து நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணிக்கோங்க. ஹை ஸ்பீடில் வைக்கணும்னு தேவையில்லை. அந்த 1 ஸ்பீடில் வச்சு நல்லா நுர பொங்குற அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துலேயே நமக்கு இப்படி நுர பொங்க ஆரம்பிச்சிடும். இவ்வளோ தான். அடுத்து நம்ம இன்னொரு பேன் எடுத்துடலாம். அதில் 3 முட்டைக்கு 1 கப் சுகர் எடுத்துக்கோங்க. அது கூட அரை கப் தண்ணி சேர்த்துட்டு அது கூட 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் இல்லைன்னா வினிகர் சேர்த்துக்கோங்க. ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று சேர்த்துடணும். சேர்த்துட்டு இது இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு தடவை. அண்ட் அந்த லெமன் அப்புறம் சுகர் தண்ணி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். அதனால் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து லெமன் இல்லைன்னா வினிகர் சேர்த்துக்கோங்க. ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பில் வச்சு இந்த சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி வரணும். ஸோ கரைஞ்சி அந்தளவு கொதிக்கும்ல. ஸோ அந்த டைமில் லைட்டாக பிசுப்பு தன்மை நமக்கு தெரியும். ஸோ அது வரைக்கும் இப்போ நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு கம்மி பதம்லாம் வரக்கூடாது. அதுக்கு முன்னாடி நம்ம இதை வந்து இறக்கிடணும். பாருங்கள், இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள் இப்படி லைட்டாக பிசுப்பு தன்மை இருந்தாலே போதும். இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த நம்ம எடுத்து வச்சிருந்த முட்டை வந்து இப்படி ஆயிரும். ஸோ அதை ஒரு தடவை இப்போ நம்ம ஒரு நிமிஷத்துக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் ஒரு 4 நிமிஷத்துக்கு நல்லா இப்படி பீட் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல சர்க்கரை தண்ணி, ஸோ அதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. அதனால் ஒரு தடவை இது பீட் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 3 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. அந்த சூட்டோடையே சேர்த்துக்கணும். ஆற வச்சுனா சேர்க்க தேவையில்லை. ஏன்னா நம்ம வந்து முட்டை வந்து பாயில் பண்ணலை, ஒன்றுமே பண்ணலை. ஸோ அந்த சூட்டில் தான் அது வந்து வெந்து நமக்கு நல்லா க்ரீம் மாதிரி கிடைக்கும். அதனால அந்த சூட்டோடையே சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து 3 முட்டை தான் சேர்த்தோம். பாருங்கள் எவ்வளோக்குள்ள நமக்கு க்ரீம் கிடச்சிருக்குன்னு. இது வந்து ஒரு கேக்குக்கு வந்து தாராளமாக இருக்கும். ஒரு கேக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இந்த க்ரீமு. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பீடில் வச்சு நம்ம பீட் பண்ணாலே போதும். ஹை ஸ்பீட்லாம் தேவையில்லை. நல்லா எல்லா இடமும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது க்ரீம் வந்து ரொம்ப லிக்விடாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இப்படி பீட் பண்ண ஆரம்பித்த உடனே தான் நமக்கு வந்து நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இது வந்து நீங்கள் இந்த சக்கரை பாகு ஃபுல்லாக சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 7 to 10 நிமிஷத்துக்கு அளவு நமக்கு டைம் ஆகும். பாருங்கள், இப்படி விழக்கூடாது. நம்ம எவ்வளோ தான் கமத்தினாலும் இது வந்து விழக்கூடாது. இதுதான் க்ரீமோட கன்சிஸ்டன்சி. இவன் தான் இப்போ க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம கேக் பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு 3 முட்டையை உடச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கூட சுகர் சேர்த்துக்கோங்க. அதாவது 1 கப் அளவு சுகர் சேர்த்துக்கோங்க. இது வந்து நான் சின்ன கப்பில் சேர்க்குறதுனால தான் நாங்கள் 2 கப் சேர்த்தோம். அதனால் 1 கப் சுகர், அதுக்கப்புறம் 1 கப் ஆயில், கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபைன் பேஸ்ட்டாக பாருங்கள். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம இதில் வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் தான் சேர்க்க போகிறோம். நாங்கள் இன்றைக்கி வந்து 300 கிராம் அளவு மைதா மாவு எடுத்திருக்கோம். 300 கிராம் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நாங்கள் வந்து இதை வந்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்க போகிறோம். வாங்க ஜலிச்சு எடுத்துடலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஜலிச்சு எடுத்ததை இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணிடலாம்.
அடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணதும் இதில் வந்து 2 ஸ்பூன் கொக்கோ பவுடர், 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு இதையும் இப்போ நம்ம நல்லா ஜலிச்சு எடுத்துடலாம். ஜலிச்சு எடுத்துகிட்டு இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது அதுக்கு நல்லா திக்காயிரும். ஸோ அதனால் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நம்ம காய்ச்சி ஆற வச்சுன பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டிகளே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு டைரெக்ஷனில் தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக நமக்கு கிடைக்கும் கேக்கு. ஸோ அதெல்லாம் ஒரு டைரெக்ஷனில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் இப்போ நம்ம 1 ஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவு கலர் பொடி. ரெட் கலர் ஃபுட் கலர் வந்து ஜெல் டைப்லேயும் கிடைக்கும், இல்லை ஜெல் ஒரு லிக்யூட் டைப்லேயும் கிடைக்கும், அதுவும் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா இந்த பொடி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எதில் கேக் பண்ண போகிறோமோ அந்த டின்னில் எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவி அதுக்கு மேலே பட்டர் பேப்பர் ஒரு A4 ஷீட் பேப்பர் வச்சு அதுக்கு மேலே எண்ணெய் தடவிக்கோங்க. தடவிட்டு இப்போ நம்ம குக்கரில் வந்து கல்லுப்பு போட்டு ப்ரீஹீட் பண்ண வைக்க போகிறோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு இது ப்ரீஹீட் பண்ண போகிறோம். அதனால் கல்லுப்பு சேர்த்துட்டு இது இப்போ நம்ம ப்ரீஹீட் பண்ண வச்சாச்சு. இப்போ நம்ம நெய் தடவின டின்னில் இதில் இப்போ நம்ம அந்த பேட்டரை ஊற்றிடலாம். பாருங்கள், இப்படி லேயராக விழணும். ஸோ இதுதான் பேட்டரோட கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம சேர்த்துட்டு இது இப்போ நம்ம இது வந்து 2 தடவை இதை நம்ம டேப் பண்ணலாம். ஏன்னா உள்ளே இருக்கிற ஏர் பபிள்ஸ் போகணும். ஸோ அதனால் இது வந்து நம்ம 2 தடவை டேப் பண்ணிடலாம். டேப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தோம்ல குக்கர், ஸோ அதில் இப்போ நம்ம இதை வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். ஆனால் வந்து கேஸ் கட் எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க. ஒரு 40 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு குச்சியை வச்சு குத்தி பாரு ஒட்டாமல் வருது. ஸோ இப்போ நம்ம கேக் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். பாருங்க, கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது க்ரீம் தடவை போடுறதால மேலே இருக்கிற பாட்டை இப்போ நம்ம எடுத்துடலாம். ஷேப் வரணும், ஸோ அதுக்காக தான். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து 2 லேயராக பிரிச்சுட்டு ஃபர்ஸ்ட் லேயருக்கு இப்போ நம்ம க்ரீம் தடவிடலாம். எங்கிட்ட வந்து அந்த க்ரீம் தடவை அந்த கேக் இது பண்ணுற இது கரண்டி இல்லை. ஸோ அதனால தான் நான் இந்த கரண்டியில் யூஸ் பண்ணுறேன். இப்போ இதை வச்சு நல்லா நம்ம சமமாக எல்லா தடவையும் நம்ம தடவிக்கலாம். எல்லா இதுலேயும் நம்ம சமமாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஒரு லேயர் நல்லா தடவினதோ இப்போ நம்ம இதுக்கு மேலே அடுத்த லேயர் நம்ம எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், அடுத்த லேயர் எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம இதுக்கு மேலேயும் நல்லா க்ரீம் தடவிக்கோங்க. மேலே நல்லா தடவினதும் இப்போ நம்ம இதில் வந்து சைடில் இப்போ நம்ம நல்லா தடவிக்கோங்க. பாருங்கள், நான் பண்ணுற மாதிரி இது பண்ணுங்கள். எல்லா சைடுமே நல்லா க்ரீம் தடவிக்கோங்க. இப்போ நம்ம இது வந்து டெக்கரேஷன் பண்ணிடலாம். பாருங்கள், நான் டெக்கரேஷன் பண்ணிட்டேன். அம்மா அப்பாவோட வெட்டிங் ஆனிவர்சரிங்கிறனால ஸோ அதை வந்து நான் மேலே எழுதிக்கிட்டேன். அவங்களோட பேரோட ஃபர்ஸ்ட் லெட்டரும் அதுக்கப்புறம் செரி வச்சு நாங்கள் வந்து டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டோம். உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பை பை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.